ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன கையில் நீ புரியாம பேசிட்டு இருக்க? அவன் பேசுறதெல்லாம் சரியா இருக்கா? ஐயோ, நாம இப்படி பொறுத்து போறதாலதான் அவன் இந்த அளவுக்கு ஆடிட்டு இருக்கான். அம்மா அம்மா, நான் தான் அவன் கிட்ட பேசுறேன்னு சொல்லிருக்கேன்ல. இல்ல அம்மா விடுமா, நீ எதுவுமே பேசாத. அன்பு டேய், அன்பு சொல்றல கேளு. இருடா, எங்கடா கிளம்பிட்ட? இனி இந்த வீட்ல இருந்துட்டு ஒவ்வொருத்தங்க கிட்ட அசிங்கப்பட்டு இருக்க முடியாது. நான் வீட்டை விட்டு போறேன். அன்பு அவசரப்படாத. அம்மா தான் கோவத்துல பேசுறாங்கன்னா நீயும் புரிஞ்சுக்காம வீட்டை விட்டு போறேங்கற. அவங்க கோவத்துல பேசினதுக்காக எல்லாத்தையும் பொறுத்துட்டு சும்மா இருக்க முடியாது. அன்பு, என்ன சின்ன பையன் நினைச்சீங்களா? ஆளாளுக்கு நிக்க வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. அப்படி இல்லடா. அதுவும் தப்பெல்லாம் உங்க மேல வச்சுக்கிட்டு அத சொல்ல வந்தா என்ன குற்றவாளியாக்குறீங்க? என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? உங்களை விட வயசுல சின்னவனா இருந்தாலும் எனக்குன்னு தன்மானம் சுயமரியாதைன்னு எல்லாமே இருக்கு. அதை யாருக்காகவும் விட்டு கொடுக்க முடியாது. ஏன்டா நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? உனக்கு தன்மானமோ சுயமரியாதையோ இருக்க கூடாதுன்னு யாருமே சொல்லலையேடா. ஏய், அம்மா பேசுறதெல்லாம் உன் மேல இருக்கிற அக்கறையிலயும் புள்ளங்கிற உரிமையில தானடா பேசுறாங்க. அதை ஏன்டா நீ பெருசா எடுத்துக்கிற? நம்மள திட்டுறதுக்கும் கண்டிக்கிறதுக்கும் அவங்களுக்கு உரிமை இல்லையா என்ன? உரிமை இருக்குங்கிறதுக்காக என்ன வேணா பேசி அசிங்கப்படுத்துவாங்களா? அப்படின்னா புள்ளதான் பேசுறா, தம்பி தான் பேசுறான்னு நீங்க அமைதியா இருந்திருக்கலாம்ல. உங்களை ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டா அவங்களுக்கு கோவம் வருதுல. அதே கோவம் ஏன் மேல வந்தா அது உரிமையில பேசுறாங்க, அக்கறையில பேசுறாங்கன்னு சொல்லி சமாளிக்கிறது. அது என்ன உங்களுக்கு எல்லாம் என்ன பார்த்தா இலக்கரமா தெரியுதா? அதான 3000 தான் கொடுத்துட்டு கேவலமா பேசுறீங்க. அப்ப எனக்காக எதுவுமே செஞ்சுக்க கூடாது. மொத்த பணத்தை உங்களுக்கே செலவு பண்ணதான் மரியாதை கொடுப்பீங்க, அப்படிதானே? அப்படி எல்லாம் ஒண்ணுமே இல்லடா. ஏதோ ஆதங்கத்துல தான் பேசினாங்க. விட போதுங்கா. ஒவ்வொரு தடவையும் அம்மா தானே, அண்ணன் தானே, குடும்பம் தானே விட்டு கொடுத்து போனதுனால தான் இப்ப எல்லாருமா சேர்ந்து என்ன அவமானப்படுத்திட்டு இருக்கீங்க. டேய், என்னடா யாரு எந்த தப்பு பண்ணாலும் பார்த்துட்டு சும்மா இருக்கணும். ஏதாவது கேள்வி கேட்டா நீங்க பண்ணது தப்புன்னு சொன்னா எல்லாருமே சேர்ந்து ஏன் மேல பழிய போடுவீங்க. என்னடா பழி போட்டாங்க உன் மேல? நீ செய்யறதுதான் சரின்னு சொல்லி வார்த்தைக்கு வார்த்தை நான் சம்பாதிக்கிறேன்னு சொல்லிட்டு வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரையும் மரியாதை இல்லாம பேசுவ. அது நாங்க பாத்துக்கிட்டு சும்மா இருக்கணுமா? விடு கையில். என்னமோ நீ தப்பே பண்ணாத மாதிரி பேசிட்டு இருக்க. நீ குடும்பத்துக்கு 3000 ரூபாய் கொடுத்துட்டா நீ பேசுற வார்த்தையெல்லாம் கேட்டுட்டு இருக்கணுமா? பிரச்சனையை பெருசாக்காத. ஏற்கனவே வீட்டை விட்டு போறேன்னு சொல்லிட்டு இருக்க. அதுக்காக அவன் என்ன வேணாலும் பேசுவான், அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு இருக்கணுமா கையில்? இத பாரு, தப்பு பண்ணிட்டு அவன் என்னமோ தப்பே பண்ணாத மாதிரி பேசிட்டு இருக்கான். இப்ப கூட அவன் பண்ணது தப்புன்னு அவன் புரிஞ்சுக்காம தலகால் புரியாம ஆடிட்டு இருக்கான். அவனுக்காக நீ பறிஞ்சு பேசிட்டு இருக்க. விடு கையில். அவன் எக்கேடாவது கேட்டு போகட்டும். பண்ணதான் போறேன். இதுக்கப்புறம் இங்க மானம் கட்டி இருக்கணும்னு எனக்கு அவசியமே கிடையாது. அன்பு, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். எப்பவோ இங்க இருந்து போயிருக்கணும். இவ்வளவு நாள் இங்க இருந்ததே ஏன் தப்பு தான். ஏன் போகல? எதுக்குடா போகல? ஏன்னா அப்ப உன்கிட்ட வேலை இல்ல. குடும்பத்துல இருக்கிறவங்களோட தயவு தேவைப்பட்டுச்சு. இப்ப நீ சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டல, கையில காசு பாத்துட்ட. அதான் எங்க இருந்து வந்தோ, எப்படி போலீஸ் ஆனோன்னு எல்லாத்தையும் மறந்துட்டு நன்றி மறந்து பேசிட்டு இருக்க. சொல்லி காட்டுறீங்களா? சரி, எனக்கா எவ்வளவு செலவு பண்ணீங்கன்னு சொல்லுங்க. கணக்கு போட்டு மொத்தமா வட்டி அசலமா சேர்த்து கொடுக்குறேன். கோபப்படாத அன்பு. ஏன் பேச மாட்ட? குடும்ப வறுமையை காரணம் காட்டி உன்னை எப்படியாவது போட்டுன்னு விடாம நீ ஆசைப்பட்டியேன்னு நீ போலீஸ் ஆகணும்னு இவ பாடுபட்டால. நீ இப்படிதான்டா பேசுவ? டேய், கோடி கோடியா கொட்டி கொடுத்தாலும் அவளுக்கு நீ செய்ய வேண்டிய நன்றி கடனை உன்னால அடைக்கவே முடியாதுடா. வாய் இருக்குங்கிறதுக்காக ரொம்ப பேசாத. யாரு நான் ஓவரா பேசுறேனா? பேசுவமா? பேசுவேன். ஆரம்பத்துல இருந்து அக்கா தான் சம்பாதிக்கிறாங்கன்னு அவங்க பக்கம் தானே பேசுவ நீ. அன்பு, நாளைக்கு ஏதாவது ஒண்ணுனா உனக்கு அக்காவோட தயவு வேணும். அப்ப அவங்க தானே சப்போர்ட் பண்ணி பேசுவ நீ. என்னால உங்களுக்கு என்ன ஆக வேண்டியது இருக்கு? அதனால தான் மட்டும் தட்டி பேசிட்டு இருக்க.